ஹைடா ஆர் த மினி ஸ்டோரி அதோட நெக்ஸ்ட் பார்ட் 3 பார்ட்லேருந்து அப்படியே பார்த்தலாம். நம்ஜோன் உங்கள் மேலே இருக்கான். அவன் எல்லாம் கூட நடந்தது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிருக்கான். உங்களால் இது நம்ப முடியுமா? ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி ஷாக்கிங்கா. நீங்கள் அவனையும் பார்த்துட்டுருக்க. எனக்கு எப்படி இதெல்லாம் நடந்தது எனக்கு சத்தியமாக தெரிலடி. நான் நார்மலாக இருக்கும்போது இதை நான் பண்ணலை. நான் குடிச்சிருந்தேன். குடிச்சா எனக்கு எல்லாம் நடந்தது எல்லாம் தெரியும். பட் அன்னைக்கு எனக்கு எதுவுமே தெரில. இப்போ வரைக்குமே நான் திங்க் பண்ணி பார்க்குறேன். எல்லாமே பிளாங்காக இருக்கு. அப்படி சொல்லிட்டு உங்களே பார்த்தேன். ப்ராமிஸ் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான். அப்புறம் கூட நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். அவள் கையை பிடிச்சிருக்கேன், ஹக் பண்ணியிருக்கேன். மற்றபடி எங்களுக்குள்ள ஒன்றும் கிடையாது. எனக்கு அது பிடிக்காதுடி. எனக்கு நார்மலாகவே அதெல்லாம் பிடிக்காது. நான் யார்ட்டையும் அந்த மாதிரிலாம் நடந்துக்கவே மாட்டேன். நானா இப்படி எல்லாக்கிட்ட நடந்துக்கிட்டேன். ஒரு பொண்ணுக்கிட்ட மிஸ்பிக்கேன். என்னால் அதை திங்க் பண்ணவே முடியல. பிகாஸ் நான் அந்த மாதிரி பர்சன் கிடையாது. அப்படி சொல்லிட்டு அவள் உங்களை பார்த்து ப்ராமிஸ்டி நான் அப்படி கிடையாது, நான் எதுவும் பண்ணலை, எனக்கு தெரியாமல். பட் எல்லாம் முடிஞ்சதுன்னு நான் அவளை யூஸ் பண்ணிக்க பார்க்கல. இப்போ வரைக்கும் நான் அவளை நல்லா பார்த்துக்கிறேன். ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே நான் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் மட்டும்தான் இப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபீஸுக்கு பண்ணி. பட் எல்லவுனா நீ மட்டும்தான். இது வரைக்கும் எனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கல. அது தவிர எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஏன் கிட்ட தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் ஓகே நம்ம 2 பேருக்கும் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம். பட் நெக்ஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து அன்றைக்கி என் கை எப்படி திரும்ப உடஞ்சிட்டேன். ரீசனை சொல்கிறான். ஒரு மாதிரி ஷாக்கிங்காக அவனே பார்க்குறீங்க. அவனை மிஸ் பண்ணணும்னு எனக்கு தோணலடி. எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்னே இருந்தது. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. 2 பக்கமும் மாட்டிட்டு முழிச்சேன். உன் வாய்ஸ் கேட்டு உடனே அப்போ திங்க் பண்ணேன். எனக்கு அந்த சுச்சுவேஷனில் யாரும் எதுவும் மனசில் இல்லை. நீ மட்டும் போதும். ஓடி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்கள் கண்ணிலேருந்து தண்ணியே வருது. அதெல்லாம் தொலைச்சி விட்டுட்டே. அன்றைக்கி கல்யாணம் பண்ணும் போதே சொன்னேன், எல்லோரும் இந்த மாதிரி நான் ஒன்று நல்லா பார்த்துப்பேன். அல்லாமல் இதை மீன் பண்ணி தான் சொன்னேன். கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்ச நீ அழுவல்ல. அதான் சொன்னேண்ணா நல்ல பையனே இல்லைன்னு. அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து எனக்கு நான் அப்படி இருந்தாலும் என்னால் அவங்கக்கிட்ட ஃபேக்காக இருக்க முடியாதுடி. ஒன்று நீ புரிஞ்சுக்கிறியா? எல்லாம் கூட ஏதோ ஆக்சிடெண்ட்டாக அது என் குழந்தை. அது மேலே இவ்வளோ பாசமாக இருக்கேன்னா நான் ஹே உன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறது. அப்படி சொல்லிட்டு உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சு எல்லாம் நான் அப்படி விட்டு இருப்பேன். ரப்பன்றான். அவள் கண்ணிலேருந்து இன்னும் தண்ணி தான் வந்துட்டுருக்கு. அவன் எதனா பேசினாலே விழுந்துருங்க இல்லையா? அவ்வளோ தான் விழுந்துட்டீங்க. அவன் பேசும்போது உங்களுக்கு தோணும் அவன் போய் சொல்லலைன்னு. அவன் கண்ணை மட்டுமே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ கூட அவன் போய் சொல்லலை. உனக்கு ஃபீல் ஆகுது. அவன் சொல்கிறது கரெக்ட் தானே அப்படி தோணுது. ஆக்சிடெண்ட்டாக நடக்கும்போது அந்த பேபி மேலே அவன் அவ்வளோ பாசமாக இருக்கான். அப்படின்னா அவன் உங்களை லவ் பண்ணுறான். அப்போது உங்கள் பாப்பா அவனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அவன் உங்களுக்கு கொடுத்தது லவ். அதை நீங்கள் ஸ்டொமக்கில் வச்சிட்ருக்கீங்க. அவன் கையை ரப் பண்ணிட்டே ப்ளீஸ் டிவோர்ஸ் வேணாண்டி. எனக்கு அவன் கூட இருக்கணும் லைஃப்லாம். நீ மட்டும் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு பெண்ட் பண்ணி அவங்களுக்கு கிஸ் பண்ணுறான். இந்த டைம் எல்லா கால் மேலே கால் பண்ணிட்டே இருக்கான். நம்ஜன் கட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இப்போது கிரீஷ் எதுக்கு இப்படி குடிச்சிட்ருக்க நீ அப்படின்னு மினி அவகிட்ட இருந்து அந்த கிளாஸை பிடுங்குறா. இதோட 4th கிளாஸ் இது. இவ்வளோ குடிக்க மாட்டியா என்னாச்சு உனக்கு அப்படின்னு மினி கேட்க அவனுக்கு ஓடுறது எல்லாமே அந்த குழந்தை பிறந்த உடனே டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க ஸ்டொமக்கில் அடிபட்டுருக்கு, அதனால பாப்பா ரொம்ப வீக்காக இருக்கா, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. பாப்பா கூடவே நீங்களும் அம்மாவும் இருக்கணும், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் எனி டைம் அப்படிலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ அவன் டாக்டர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ளவ தான் எல்லாம் உட்காந்துருக்கா. அவளை பார்க்குறான். எல்லாம் நீ ஓகேவா இல்லை நான் ஓகே இல்லை. எங்காச்சு உனக்கு எங்காவது வலிக்குதான் அப்படி கேட்க அவளுக்கு மேலே அவள் பாப்பா இருக்க. ரொம்ப வலிக்குது. என்னாச்சு? எல்லாம் சாரி, ஏதோ கோவத்தில் இருந்தேனா அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டேன். எல்லாம் தலையாட்டிட்டே அவனை பார்க்க பார் இப்போ ஒன்றும் இல்லை ஒழுங்கா வந்தா நம்பிச்சுன
கூப்பிட்டு எல்லாத்தையுமே நீ அவன்கிட்ட சொல்ற. வாயன் பாவம், வாயன் ரொம்ப கஷ்டப்படுறா. உனக்கு இதுக்கப்புறம் நான் இருக்கா. அவ ஒரு மாதிரி நக்கல சிரிக்கிறா. அவனுக்கு கோவம் வருது. ஓ சாருக்கு கோவம் வருது. இல்லைங்க பாரு, இப்போ கூட உன் கண்ணுக்கு நான் தெரிலல்ல. உன் குழந்தை பிறந்திருக்கு, நான் இப்படி அடிப்பட்டு ரொம்ப வீக்கா படுத்திருக்கேன், இப்பயும் உனக்கு தோணல அப்படி சொல்லிட்டு அவ கிறிஷ பார்க்க, இல்லைங்க பாரு உன்னை பார்த்துக்க, நான் உன் கூட இருக்கேன். வாயனுக்கு அப்படி இல்லை, அவ தனியா இருக்கா, ரொம்ப கஷ்டப்படுறா, பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு நிறைய சொல்ல, எவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா நீ அகைன் வாயன் 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 என்னதான் இருக்கு அவள்கிட்ட அப்படி சொல்லிட்டு எல்லா கிறிஷ பார்க்க, என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். ஃபைனலாக ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு நினச்சேன். ஓகே நீ கேட்க மாட்டேன். எல்லாம் மறந்துட்டியா? உனக்கு குழந்தை பிறந்துருச்சு. குழந்தைய நான் கூப்பிட்டு போயிடுவேன். பாரு, நீ நினைக்கிற மாதிரி சிஇஓ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவளும் சிரிச்சுட்டே, நீ பேசுறது புரிஞ்சுதான் பேசுறியா என்ன? இப்படிலாம் சொன்ன நான் பயந்துருவேனா? அப்படியே பயந்த நம்ம எல்லாத்தையும் சொல்றோம்னா என்ன அப்படின்னு திரும்பி கிறிஷ பார்க்க, அவன்கிட்ட பேசின வேலை கேட்காது. நீ நினைக்கிறியா எல்லாம் நான் குழந்தை கூப்பிட்டு போக மாட்டேன் அப்படிலாம்? அவனைய பார்க்க அன்னைக்கு சொன்னதுதான், குழந்தை என் கூட தான் இருக்கும். என் வாயிலேருந்து ஒன்றும் வரலன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போயிடுவேன்னு அன்னைக்கு தான் சொன்னேன். ஓகே ஃபைனலாக ஒரு சான்ஸ் கொடுத்தேன், நீ கேட்கல. இதுக்கப்புறம் குழந்தை உன்கிட்ட இருக்காது, உன் ட்ரீமும் உனக்கு நடக்காது அப்படிங்கிற மாதிரி குழந்தைய அப்படிட்டு வாங்க. ரொம்ப சைலண்டா கூலா உட்காந்துருக்கா கிறிஷ். ஒரு மாதிரி குழந்தைய தூக்கிட்டே அவளை பார்க்க, மஞ்சு இந்த குழந்தைய தூக்குனா எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீ சொன்ன மாதிரி இந்த சிஓ அதெல்லாம் இருக்க முடியாதுதான். ஓகே 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 பரவாயில்ல, தூக்கிட்டு போ. என்ன நம்ஜன்கிட்ட சொல்றேன்னு சொல்றியா? இந்த டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எல்லாம் நீ மறந்துட்டியா அப்படி சொல்ல, எல்லாம் ஒரு ஸ்மைலோட, நான் மறுக்கல, டாக்டர் சொன்னது எதுவும் நீ மறுக்கலன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பெட்ல இருந்து கால் எடுத்து கீழே போட்டு, கொஞ்சம் இங்கெல்லாம் வலிக்குது, பட் ஓகே. ஏய் எல்லாம் என்ன சொல்ல வர? டாக்டர் சொன்னதா? உங்ககிட்ட சொல்லலையா? சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சேன், பட் என்கிட்ட சொன்னாங்க குழந்தை ரொம்ப வீக்கா இருக்கான், ரொம்ப ரொம்ப அது கூட நான் பார்த்துக்கணும், எனி டைம் பிரஸ்ட் ஃபீடிங் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீ எப்படி இல்லை நீ பண்ணுவியா? அவன் ஒரு மாதிரி பார்க்க, தூக்கிட்டு போ. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு பிடிச்சது டேபிளில் தலைமையில் இதில் வந்தது தான் அப்பாவோட அந்த வீக்னஸ். உடனே சொல்லாத, என்கிட்ட வராத, உன்னால தான் எல்லாம் நடந்ததில்ல, இதுக்கு காரணம் நீ மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு அவ சைலண்டாக உட்கார. டாக்டர் சொல்லியிருப்பாங்க அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவன் எல்லாம் அங்கே பாரு. சரி ஓகே, அது நம்ம குழந்தைடி, என்னடி இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற? நீ தானே தூக்கிட்டு போகிற? இல்லை ஐம் சாரி அப்படின்னு தூக்கிட்டு வந்த எல்லா பக்கத்தில் படுக்க வைக்கிறான் குழந்தைய. எல்லாம் ஒரு மாதிரி குழந்தைய ஒரு கையில பிடிச்சி ஒரு கையை மட்டும் தூக்குறா. குழந்தை நல்லா தூங்கி இருந்திருக்கும், இவ இப்படி பண்ண எழுந்து கத்துது, கையை வலிக்குது போல. அது ரொம்ப குட்டி குழந்தை. இல்லை என்ன பண்ற நீ? ஆல்ரெடி குழந்தை ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொன்னாங்க. தெரியுதா எல்லாம் இறக்கி விடு, எனக்கு எதிராக ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுக்கேன். அவன் குழந்தை அவனுக்கு உயிரோட இருக்காது வாஸ். அவன் ஒரு மாதிரி எல்லாம் பாக்குறான், கண்டிப்பா நான் ஏதாவது பண்ணிடுவேன். அது உன் குழந்தைடி, என்னடி இப்படி பேசுற? எனக்கு யூஸ் இல்லைன்னா எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. எனக்கு இந்த குழந்தை யூஸ் ஆகிற வரைக்கும் தான் இது என் கூட இருக்கும். இது எப்போ நம்ஜனுக்கு எப்படி சொல்றது, அந்த கம்பெனிக்கு சீவ் ஆகாது அப்படி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், அடுத்த செகண்ட் போட்டு தந்துடுவேன். அப்புறம் நீ ஏதாவது ஆரம்பிச்சு சொல்லணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கேன், நெக்ஸ்ட் செகண்ட் உன் பாப்பா இருக்காது அப்படின்னு பிளாக்மெயில் பண்றா. அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான், என்ன இவளுக்கு குழந்தை மேல ஒரு துளி பாசம் கூட இல்ல புள்ள, ரொம்ப செல்ஃபிஷா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. எப்படி சார் நம்பிட்டு சொல்றீங்களா இல்ல சொல்லாம என்ன சேவ் பண்ண போறீங்களா? நான் அதுவும் சொல்ல மாட்டேன். எல்லாம் குழந்தை கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. நம்புறேன், ஒன்றும் இல்லை, நீ உன் குழந்தை மேல எவ்வளோ அஃபெக்ஷன் வச்சிருக்கன்றத நம்புறேன். சரிங்கிறது கிளம்பு. அவன் ஒரு மாதிரி பார்க்க, அடிக்கடிக்கு நீ வந்தனா நம்பிச்சனுக்கு டவுட் வரும், எனக்கு ஃபுட் வாங்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான், இப்போ வருவான், நீ கிளம்பு. அவனும் அங்கிருந்து வந்திருப்பான். இப்போ கிறிஷுக்கு அது மட்டும்தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு, அதனால குடிச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நம்ஜனுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு சண்டை. அவனுக்கு அவ்வளோ கல்ட்டியா இருந்திருக்கும், நம்மளால தானே அப்படி குழந்தை பிறந்த உடனே ஆரம்பிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணியிருப்பான். பட் இப்போ கூட அவனால சொல்ல முடியல.
அந்த சுச்சுவேஷனில் தான் அவன் இருக்கான். ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டான். மினி வாயேன். மினி டம்ளர் எடுத்து டேபிளில் வச்சுட்டு எதுக்குடா அப்படி குடிச்சிட்டே இருக்க? மினி இங்க வா. என்னாச்சு? எங்ககிட்ட வா. அவளுக்கிட்ட வரா. ஹக் பண்ணிக்கிட்டான். ஒரு மாதிரி அமைதி நின்ட்டா. நான் ஏதோ தப்பு பண்ணுறேன் எனக்கு தோணுது. பட் எனக்கு வேற வழி இல்லை. எனக்கு கில்ட்டியாக இருக்கு. என்னால் எதுவுமே பண்ண முடியல மினி. கிரிஷ் என்னாச்சா? எதனா ப்ராப்ளமா? அவன் எல்லாவை பார்த்து பெரிய ப்ராப்ளம். பட் என்னன்னு என்கிட்ட கேட்காத. என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது. சரி சொல்ல வேண்டாம். ஓகே நோ ப்ராப்ளம். நீ ஃபீல் பண்ணாத, எல்லாம் சால்வ் ஆகிடும். அதுக்கு இப்படி குடிப்பியா? இல்லை மினி உனக்கு அது புரியாது. சரி புரியலனாலும் ஓகே தான், விடு, நோ ப்ராப்ளம். நீ குடிக்காத, முதல்ல வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு 2 பேரும் வீட்டுக்கு வரீங்க. அவன் எல்லாவும் ட்ராப் பண்ணிட்டு சீக்கிரம் போவான்னு தனியாக இருப்பான். சரி பாய், குட் நைட். கிருஷ்ணம் அங்கேருந்து போக நெக்ஸ்ட்டு அவள் வீட்டுக்குள்ளே வரா. ரூமுக்குள்ளே வந்தா நீங்கள் நஞ்சம் படுத்துருக்கீங்க. அவள் அமைதியாக பார்த்துட்டே இருக்கான். அவங்க மேலே அந்த ட்ரெஸ் வேற கீழே கிடக்க. அவளுக்கு ஒரு மாதிரி அதை பார்த்து உடனே ப்ளஷ் ஆயிடுச்சு. ஓகே ஒன்று ஆயிட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி. பட் நம்ஜன் உங்களை எதுவும் பண்ணலை. அவன் அட்டாவதியாக வந்திருந்தாலும் அவனுக்கு நீங்கள் வேணும், உங்கள் அப்பா அப்பாவை ஃபீல் பண்ணணும், போதும். அதை தான் உங்ககிட்ட ட்ரை பண்ணியிருப்பான். மற்றபடி உங்களை எதுவுமே பண்ணலை. எவ்வளோ தப்பாக திங்க் பண்ணிட்டு சரி ஓகே தூங்கும் அப்படிங்கிற மாதிரி சோஃபாவில் வந்து படுத்துக்கிட்டா. மானே அவங்க ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. மினி தான் வரா. பெட்டை பார்க்குறா. ஆரம் காணும். அவள் செம்ம தூக்கத்தில் வந்திருப்பா. அவங்க கிட்டே வந்து உங்கள் மொபைலில் கொடுத்து என் வயன் ஃபோன் வருது பாருடி. கண்ணவே திறக்கவே முடியல. டேர்ன் பண்ணி படுக்கிறீங்க. உனக்கு தான் ஃபோன் வருது பாரு. ஒரு நிமிஷம் மினி டேர்ன் பண்ண. பேசிட்டு படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஃபோன் எடுத்து உங்கள் கையில் வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டா. நீங்களும் யாருன்னு பார்க்குறீங்க? அம்மாதான். சரி சொல்லிட்டு எனக்கு உட்காந்து மா வயன் ஆரம் அம்மா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ உனக்கும் ஆரம் கொடுத்து டிவோர்ஸ் ஆக போதாமே. நீ இது டிவோர்ஸ் நோட்டீஸ்லாம் உனக்கு அனுப்பியிருக்காமே. என்னடி பண்ணிருக்க? அமைதியாயிட்டாங்க. அதுவும் இல்லாம 2 month அவ வீட்டுக்கு கூட வரலன்னு சொன்னாங்க. எங்க தாண்டி இருக்க? என்னடி பண்ணிட்டு இருக்க? மா அது இல்லம்மா. வய முடுவயன் என்ன பண்ணிட்டு இருக்க? அதை முதல் சொல்லு. இப்ப சொன்ன உங்களுக்கு புரியாதோ? எல்லாம் நல்லா புரியும் வயன். எங்க இருக்க? அதை முதல் சொல்லு. உங்கள்கிட்ட யார் சொன்னது இதெல்லாம்? இப்பதானே சொன்னேன், மம்ஜுன் அம்மா வந்தாங்கன்னு. ஆண்டி வீட்டுக்கு வந்தாங்களா? ஆமா. ஏதோ நீ அவளை டிவோர்ஸ் பண்றலாம் சொல்லிட்டு இருந்தியாமே. மக்களுக்கு தெரிஞ்சு பிடிச்சி நல்லா திட்டிருக்காரு போல. அதெல்லாம் விடு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. இன்னும் பண்ணிட்டு இருக்க? எங்க இருக்க இவ்வளவு நாள்? அப்படி நிறைய கொஸ்டின் பண்ண. ஏறமா நான் பொறுமையா சொல்றேன். நான் வீட்டுக்கு வரேம்மா. சீக்கிரமா வா அப்படிங்கிற மாதிரி உங்க போனை கட் பண்ண. எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? நம்ஜனுக்கு நோட்டீஸ் அனுப்பணும். அது ஆஃபீஸ் தானே போயிருக்கோம். அவங்க அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. இன்னைக்கு நல்லா தூங்கி எழுத மாதிரி ஒரு ஃபீலு. பிகாஸ் ஹக் பண்ணி தூங்கியிருக்கீங்க இல்லையா? உங்களையும் வருது. நிம்மதியாக தூங்கியிருக்கீங்க. டேர்ன் பண்ணி பார்க்க அங்கே மினி தான் படுத்துருக்கா. வழக்கம் போல் போயிட்டீங்களா? அப்படி தான் இருக்கு. உங்களுக்கு நிறைய மைண்டில் ஓடுது. ஆரம் சொன்னது மட்டும்தான். அன்றைக்கி 1 day அவங்க கூட ஸ்டே பண்ணிட்டேன் அப்படிலாம் நிறைய சொல்லியிருப்பா இல்லையா? அது மட்டும்தான் ஓடுது. இந்த டைமில் மினி எழுத உட்காந்து என்னடி கத்திட்டு இருக்க? ஃபோனில் யாரு? ஆமாம். எனக்கு என்ன புலம்புனாங்க? புலம்புல எங்கே இருக்கான்னு கேட்டாங்க. அவள் உங்களை பார்க்க இது வரைக்கும் நான் ஆரம் வீட்டில் இருந்திருக்கேன் தான் அம்மா நினச்சிட்டு இருக்காங்க. நானும் ஏதோ பெருசாக சொல்லிக்கல. நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு ஆரம் அம்மா வந்து அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க போல அப்படின்னு சைலண்ட்டாக அவளை பார்க்க அவகிட்ட நான் சொன்னேன், அம்மாவுக்கு இந்த மேட்டர்லாம் தெரிய வேணாம் அப்படின்னு. அதுக்கும் மீறி அவர் வந்து அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு பாரு. அதுக்கு கூப்பிடுவியா? எதுக்கு நார்மல் ஆயிட்டீங்கன்னு பார்த்தேன். நார்மல் ஆயிட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. வயன் என்கிட்ட ஏன் மறைக்கிற? இதில் மறைக்க என்ன இருக்கு? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் இல்லையா அப்படி சொல்லிட்டு பெட்டுக்கு கீழே பெண்ட் பண்ணி ஷர்ட் இருக்கு. இது என்ன மேடம்? ஃபுல்லாக நீங்கள் பெட்ஷீட் கவர் பண்ணிட்டு தான் உட்காந்துருப்பீங்க ஃபோன் பேசிட்டே. உங்கள் ஷர்ட் எடுத்து கொடுக்க முழிக்கிறீங்க. இப்போ சொல்ல என் புருஷன் வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு தானே போனாரு. இல்லைன்னு தலையாட்டுங்க. நீன்ட்டு பொய் சொல்லாத. அவன்கிட்ட நான் பொய்யே சொல்ல மாட்டேன். இங்கே பாரு வந்தாங்க, நான் அவரை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. அப்புறம் குழந்தைய ஃபீல் பண்ணாங்க.
சொல்லாமல் கொள்ளாமல் இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு அவளை பார்க்க, சரி விட்டு, இந்த அளவுக்கு இறக்கி வந்திருக்கேன், அதுவே போதும்மா, நான் போய் ஆஃபீஸ் கிளம்புறேன். உங்களை பார்த்தா நீயும் வரியா என்ன? ம், போயிட்டு கிளம்புறீங்க. கொஞ்ச நேரம் 2 பேரும் பேக்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளில வர நம்ஜூன் வந்து நிற்கிறா. மினி, சார் ஒர்க் டைம் ஆயிடுச்சு, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உடனே நடந்து போகிறா. அவனும் ஸ்மைலோட வாய் சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சு, நீங்களே கிளம்பிருக்க ஆஃபீஸ்க்கு? ஆஃபீஸா? ஆமாம், அதுக்கே இவ்வளோ ஷாக் ஆகிறீங்க? ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கேன் நீ அப்படி உங்கள் கையை பிடிக்கிறான். கை இவருக்கு நம்பிச்சோம் இவன் நம்மகிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் அவனை பார்க்குறீங்க இருக்குன்னு சொன்னா என்ன சொல்லியிருந்தேன்னா, அவன் ஒரு மாதிரி பார்க்குறா. ஆமாம்மா, அன்னைக்கு கால் பண்ணாங்க, டிவோர்ஸ் பண்ண போகிறலாம் கேட்குறாங்க, என்னத்த சொல்லி வச்சிங்க? இவன் எனக்கு எதுவும் தெரியாதுடி, நான் எதுவும் சொல்லலை. நடிக்காதீங்க நம்பிச்சோம், நீங்கள் தான் எல்லாம் சொல்லி வச்சுருக்கீங்க. இவ்வளோ நாள் சும்மா தானே இருந்தீங்க, எப்படி அம்மாவுக்கு எல்லாம் தெரியும்? அவங்க கையை பிடிக்க வரா. அவங்க என்ன நம்பிச்சோம், கேட்டதுக்கு முதல் பதில் சொல்லுங்க. நான் இல்லைடி, நான் எதுவும் சொல்லலை. வயன், எனக்கு புரியாதாடி ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில. என்ன நான் பார்க்குறேன், நடிக்காதீங்க நம்பிச்சோம். வயன் ப்ளீஸ், அதுக்கப்புறம் என்னை ஹேக் பண்ணுறேன்னு சொல்லாத. உங்ககிட்ட நான் போய் சொல்லவே மாட்டேன் எப்போவுமே. வயசு சொன்னதும் கிடையாது, புரியுதா? உன் மண்டையில் ஏற்றிக்கோ அப்படின்னு உங்ககிட்ட வர, என்னை மட்டும் தள்ளி போகாத அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சிக்கிறான். அமைதியாக அவனே பார்க்க, இதுக்கு நல்லா தானடி இருந்தேன், பேசி உனக்கு காம் பண்ணுறதுக்கு அனுப்புனா மறுபடியும் என்ன அம்மா கிட்ட அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸுக்கு பண்ணி, நான் சொல்லலை, அம்மா ஃபீல் பண்ணுவாங்கன்னு கவலைப்படுறல, நம்ம ஒன்றா இருந்தால் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இங்கே பாரு, உன்னை எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், உன்னை மட்டும்தான் பிடிக்கும், எனக்கு எல்லாமே நீ தான், நீ மட்டும்தான், என்னை விட்டு போகிறன்னு மட்டும் சொல்லாதாடி, ரொம்ப ஹார்ட் ஆகுது. நம்ஜன் காலிலேருந்து தண்ணி வருது, நீ நம்ஜனை பார்த்துட்டு இருக்க. லவ் யூ லைட்டாக பெண்ட் பண்ணி கிஸ் பண்ணுறான். சைலண்ட் ஆகிட்டீங்க. பொறுமையா அவள் லிப்ஸை விட்டுட்டு உங்களை ஹக் பண்ண, ஏய் போதும் போதும், 2 பேரும் திரும்பி மினியே பார்க்க, நான் ஒர்க் போகிறேன், நீங்கள் இங்கேயே இருங்க. கிருஷி வந்துட்டான், கூட கிளம்புறா. நீங்கள் நம்ஜனை பார்க்க, நம்ஜன் ஹாஸ்பிட்டல் போகலாண்டி அப்படி சொல்லிட்டு பாப்பா மேலே கை வச்சுட்டு, ப்ளீஸ் எதுவுமே பேசல, தலையை மட்டும் ஆடிட்டு அவனுக்கிட்ட கொஞ்சம் நகர்ந்து நிற்க, அவன் ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் கை பிடிச்சி அவன் கிட்ட எடுத்துக்கிட்டு வெளில கூப்பிட்டு போகிறான். 2 பேரும் வெளில போகிறீங்க. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல். நம்ஜன் ஃப்ரெண்டு தான் டாக்டரு, பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க, உங்களை செக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ஜன்கிட்ட, பாப்பா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கு அப்படி சொல்லிட்டு அவரோட சேபலில் வந்து உட்காந்துட்டு உங்கள் 2 பேரையும் பார்க்குறாரு. நம்ஜனுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கு, என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, காலையில் அவங்க பூச்சி மச்சான் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்குறான். நீங்கள் நம்ஜனை பார்க்க அப்புறம் டீட்டெயிலாக எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. எப்பட்றா நீ எல்லாம் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டே என்ன, எனக்கு நான் குறைச்சேன் அப்படி சொல்லிட்டு திருப்பி, உனக்கு ஓகே தானே, கால் வலிலாம் எப்படி இருக்க, ட்ரீட்மெண்ட் பண்ணலேருந்து ஓகே தான் அப்படி நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்க. அவங்க இவன் நல்லா எப்படி தான் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க? 2 பேரும் டாக்டரை பார்க்க சரியான ரோபோ, சிரிக்கவே மாட்டா. காலேஜில் உனக்கு எத்தனை ப்ரப்போஸ்டா? டீ போதும்டா, கலாய்க்கிறேன், நல்லா கலாய்ப்பான், பொண்ணுங்களை பார்த்தாலே தெரிச்சு விடுவான். நீங்கள் அவரை பார்க்க என் ஃப்ரெண்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்போ தான் சொன்னான் அவன். ஆமாம், உங்கள் 2 பேருக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தானே? ஆமான்னு 2 பேரும் தலையாட்டிட்டு நம்ஜன் கிளம்புறீங்கிறது போகலாம். டி நில்றா, என்னாச்சா? இல்லை, பெரிய பீலாலாம் விட்டோம், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்கள் நம்ஜனை பார்க்குறீங்க, அந்த டாக்டரும் நாங்கள்லாம் லவ் பண்ணும்போது இவன் மட்டும் சிங்கிளாக இருப்பான், கேட்கும் போது நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எங்கள்கிட்ட புருட விட்டான். அதுதான் சாரிட்டா, அவன் கல்யாணத்துக்கு என்னால் வர முடியல, கடுப்பாக இருக்கு நம்ஜனுக்கு, வாடி போகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கையை பிடிக்க, நெக்ஸ்ட் வீக் வரணும்டா, முதல்ல உங்களை டாக்டர்லேருந்து தூக்குறேன் இரு அப்படிங்கிற மாதிரி நம்ஜன் அங்கே கிளம்ப இவரும் சிரிச்சிட்டு எங்கே உட்காந்துட்ருக்காரு. நம்ஜன் பேக் வச்சுருக்கான். எல்லாம் ஓகேடே, நெக்ஸ்ட் வீக் வரணும், நல்லா சாப்பிட்டு சொன்னாங்க பார்த்தலாம். நம்ஜனா போய் ஹக் பண்ணிக்கிட்டீங்க, என்ன ஓகே இல்லை? என்னாச்சு, என்ன வலிக்குதா? பெண் பண்ணி பார்க்க, எதுக்குடி இப்படி அலற? சாரி. எதுக்கு? நீங்கள் என்ன பேச வரீங்க நான் புரிஞ்சுக்கவே இல்லை, துணி கூட காது கொடுத்து கேட்கல. சரிங்க வா. சாரி நம்ஜன். உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு அழாத, காரில் உட்காந்துக்கோ,
கார் டோர் ஓப்பன் பண்ணுறான். ஒருவேளை நீங்களும் டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு ஓகே சொல்லியிருந்தா நம்ம 2 பேருக்கு இப்போ டிவோர்ஸாக இருக்கும்ல. ஓகே சொல்லியிருந்தாளா? சான்ஸ் இல்லை, 1% கூட. அவனை நான் விட மாட்டேன். நீ எந்த என்னை பற்றி உனக்கு தெரியல. எனக்கு ஒன்று வேணும்னா வேணும், எனக்கு ஒன்று வேணான்னா வேணாம். நீ எனக்கு வேணும். யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீ ஏன் சொன்னாலும் நான் உன்னை விட மாட்டேன். நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்க்க சரி உள்ள உட்காரு. நீங்களும் உங்கள் காருக்குள்ள உட்காருங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு வேளை நம்ஜனுக்கும் நம்மளுக்கும் டிவோர்ஸ் ஆயிருந்தா அவரை நம்ம புரிஞ்சுக்காம போயிட்டோம்ல. எவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம், தனியாக இருந்தோம், வருவாங்கன்னு. அவன் எங்கே போகிறான், எங்கேருந்து வரான் எதுவுமே கேட்டதே கிடையாது. பட் அவன் ஏதோ ஒர்க்கில் இருக்கான், புரிஞ்சுட்டு அவனுக்காக அவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம். ஜஸ்ட் அவன் எப்போ சொல்கிறதுக்காக ஒரு 5 minutes நம்ம கொடுக்கலல்ல அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டுருக்கீங்க. அவன் ஒரு 5 நிமிஷம் தான் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். அந்த 5 minutes ஏன் நம்ம அவனுக்கு கொடுக்கல அப்படிதான் தோணுது. ஒரு வேளை நம்ஜன் இது சொல்லாமலே விட்டுருந்தா இனிமே நம்ம நம்ஜன் மேலே தான் தப்பு இருக்கு நினச்சிட்டு இருந்துருப்போம்ல. அப்படி நிறைய திங்க் பண்ணிட்டுருக்க வயன் நீங்கள் நிறைய திங்க் பண்ணிட்டுருக்கீங்க. உன்னதான் கை பிடிக்க என்ன நம்ஜன் கீழே இருங்க. ஓகே கீழே இறங்குறீங்க. என்ன பிளேஸ்னே தெரியல. கார்க்குள்ளே லைட்டாக பென் பண்ணி நம்ஜனை கேட்க வரலான்னு பார்க்க அவன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டான். நம்ஜன் என்ன பிளேஸ்? அவங்க கேட்டு வந்த மூவிக்கு போகலாம் மாதிரி நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. ஒன்றையும் இருக்குல்ல. அவனுக்கு என்ன நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கணும் அதானே. என்ன ஒன்று எக்ஸ்ட்ரா என் குழந்தையும் ஒருத்தனும் கூட. நீங்கள் அதான் அன்னைக்கு சாரி கோவப்பட்டுட்டேன். எனக்கு தெரியல, எனக்கு அவ்வளோ கோவம் வந்தது எனக்கு. அதான் இன்னைக்கு அப்படி பண்ண மாட்டேன், மூடு ஸ்பாயில் பண்ண மாட்டேன். போகலாமா? சரி தலையாச்சுங்க. நெக்ஸ்ட்டு தியேட்டரில் பாப்கார்ன் தின்னுட்டே படம் பார்த்துட்ருக்கீங்க. ஒரே ரொமான்ஸ் ஒன்றா போது நீங்கள் லைட்டு திரும்பி நம்ஜனை பார்க்க அவன் ஆல்ரெடி உங்களை தான் பார்த்துட்ருக்கான். நம்ஜன் மெதுவாக பெண் பண்ணி கிஸ் பண்ணுறான். நீங்கள் கண்ணு மூடி ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. அவன் உங்கள் லிப்ஸ் விட்டுட்டு உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டான். நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. உங்கள் ஹிப்பில் வந்து உங்களை க்ளோஸாக இழுத்து வீட்டுக்கு போகலாமா? கொஞ்ச நேரம் கூட அந்த முழுசாக அந்த படத்தை பார்க்கவே இல்லை. நம்ஜன் ப்ளீஸ் போகலாம். ஏன்னா எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டீங்க. அப்படி நீங்கள் சொல்லிட்டுருக்க அவன் உங்கள் ஹிப்பை பிடிச்சி க்ளோஸாக இழுத்து சிங்களா உங்களை அவன் லேப்பில் ப்ளேஸ் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க? எல்லாரும் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு டேர்ன் பண்ணி எல்லாரையும் பார்க்குறீங்க. எல்லாரும் மூவிஸை பார்த்துட்ருக்காங்க. அவன் அவங்கள க்ளோஸாக இழுத்துக்க டக்குன்னு நம்ஜனை பார்க்குறீங்க. வீட்டுக்கு போகலாமா? நம்ஜன் புரிஞ்சுதா? தலையாட்டுங்க. போகலாமாடி? அவன் ஷோல்டரில் சாஞ்சிக்கிறீங்க ஒரு மாதிரி படுத்துக்கிட்டு. அவன் அப்படியே புஷ் பண்ணி நின்று உங்களை அப்படியே தூக்கிக்கிறான். அந்த தியேட்டர் விட்டு வெளில வரீங்க. இன்றைக்கும் படத்தை பார்க்கல. நெக்ஸ்ட்டு வீட்டில் ஃபிசிக்கலாக இருந்துட்டுருக்கீங்க. அவன் ஷோல்டர் பிடிச்சிட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. மெதுவாக நம்ஜன் அப்படின்னு இப்போ பிடிச்சிக்கிறீங்க. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும்போது மட்டும் அவன் சரி கொஞ்ச நேரம் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக பண்ண டைம் போக்க அவன் கண்ட்ரோல் மிஸ் ஆக்கி கொஞ்சம் ஹாஷாக மூவ் பண்ண வரான். நம்ஜன் பாப்பா இருக்கு நம்ஜன். அந்த டைம் கொஞ்சம் பொறுமையாக கொண்டு வரான். இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணிருக்கீங்க அது முடிகிற வரைக்கும். கொஞ்ச நேரம் ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமாம் தலையாட்டிங்க. இந்த டைம் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி சவுண்டு. 2 பேரும் டோரை பார்க்குறீங்க. 2 பேரும் எந்த பொசிஷனில் இருக்கீங்க? நியூடாக வர இருக்கீங்க. ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்துட்டு டோரை பார்க்க என்னது லாக்கில் இருக்கு. இவன் லாக் பண்ணியிருக்கீங்களா? ஆமாடி நானே அதை மறந்துட்டேன் பாரு. மினி தான் வந்திருக்கா. கதவு துரடி எவ்வளோ நேரம் வெளியே நின்றுட்டு இருக்கிறது. வரேன் இரு. நம்ஜனை பார்க்குறீங்க. நான் போகிறாரு. அவன் எழுந்து ட்ராக்ஸ் எடுத்து போட்டுட்டு டோரை ஓப்பன் பண்ணா வயன் அப்படி சொல்லிட்டு அப்படி ஸ்டாப் ஆயிட்டான். சார் நீங்கள் ஒர்க் முடிஞ்சிருச்சா? ஆமாம் சார். வெளில நிற்குது உங்கள் காரா? ஆமாம் தலையாச்சா? ஓகே வயன் தூங்குறாளா? இப்போ தானே பேசினா. நம்ஜன் ஒரு மாதிரி பார்க்க சரி ஓகே ஒன்றும் இல்லை, நான் வெளியே போகிறேன் வயன்ட்டு சொல்லலான்னு இருந்தேன், நான் சொல்லிக்கிறேன். சரி அப்படி தலையாட்டிட்டு அவளும் வெளில போயிட்டா. எங்கே போகிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரியா இருக்கு. நம்ஜன் வேற வீட்டில் இருக்கான். வீட்டுக்குள்ளேருந்து வெளில வந்தான். எங்கே போகுது இப்போ பற்றி வெளில போகிறது வேறு சொல்லி வச்சுட்டு வந்த ஆள்கிட்ட போஸ்ட்டு கம்மா மாதிரி நிற்கிறான். அவ்வளோ ஆயிட்டான்.
சரி நார்மல் ஆகிட்டாலும் அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி அக்கறது கிளம்பிட்டு கிறிஷ் எங்கே இருக்கான்னு கேட்போம். மொபைல் எடுத்து கிறிஷுக்கு கால் பண்ணுறா. டே எங்கே இருங்க கொஞ்சம் வாயே. இவன் கூப்பிட்ட உடனே அடுத்த செகண்ட் கிறிஷ் அங்கிறது கிளம்பி வரான். இங்கே நம்ஜும் நைட்டு ஃபுல்லாக அவங்க கூட தான் இருக்கான். அவங்கள அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறான். ஒரு மிட் நைட் அப்படி இருக்கும். எல்லாக்கிட்ட இருந்து கால் வருது. நம்ஜுன் மொபைல் இருக்க வேக வேகமாக ஓடி வரான். அதுக்குள்ளே அந்த நம்பரை நீங்கள் பார்த்துட்டு நம்ஜுனை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. யாரு? எல்லாரி அமைதியாக நின்றுருக்கான். ஆமாம், என்னை கூப்பிட்டு வந்து விட்டுட்டு நைட்டு எங்கே போனீங்க? எப்போ? நேற்று நைட்டா? எங்கள் கூட தானே படுத்துருந்தீங்க. எங்கே போனீங்க? ஆஃபீஸு. நீங்கள் முறைக்க ப்ராமிஸாக ஆஃபீஸ் தாண்டி நீ வேணாலும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிக்கல அப்படின்னு மொபைல் எடுத்து எங்கள்கிட்ட கொடுக்க நீங்கள் வாங்கவே இல்லை. அவங்களே பார்க்குறான். சரி எல்லாம் எதுக்கு இப்படி உங்களுக்கு கால் பண்ணுறாங்க தெரில. நீங்கள் மொபைல் எடுத்து அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறீங்க. பேசுங்க, எல்லாம் சொல்லு. நம்ஜுன் எங்கே போயிருக்க? அந்த டைம் ஆச்சா? வரேன், ஒர்க்கில் இருக்கேன். நீங்கள் எல்லாருக்கிட்டையும் இதை தான் சொல்வீங்களா? அது இல்லடி. நம்ஜுன் இருக்கியா? இன்னும் இல்லை. நம்ஜுன் நீ வீட்டுக்கு வரவே இல்லை. நேற்று வரல, எனக்கும் வரல. இப்போ தான் சரி வீட்டுக்கு வர மாட்டேன்ற. ஜஸ்ட் 1 hour மட்டும்தான். ஏய் போதும் நிறுத்தம். பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? சரி அப்புறமா பேசுகிறேன். கட் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். எல்லாம் உங்களுக்கு லவ் எல்லாம் சொல்வாளா என்ன? அமைதியாக இருக்கான். கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமாம், அவள் உங்களை லவ் பண்ணுறாளா? அமைதியாக இருக்கான். உங்ககிட்ட வந்து எனக்கு தெரியாது எல்லாம் அவங்க ஃப்ரெண்டுன்னு. அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை அப்படி சொல்லிட்டு நிறைய அவங்ககிட்ட கொஸ்டின் பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அவன் ஆன்சர் பண்ணுறான். தூக்கம் வருது, தூங்கலாமா? போகலாம் அப்படின்னு உங்களை தூக்கிட்டே பெட்ரூம் வரான். நல்லா படுத்து தூங்குறீங்க 2 பேரும். மானே நம்ஜுன் ஆஃபீஸ் கிளம்பி போகிறான். நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கான். டேப்லெட் எடுத்து கொடுத்துருக்கான். மார்னிங் உங்களுக்கு ஃபுட்டும் ஃபீட் பண்ணி விட்டுட்டான். உங்கள் 4 கிஸ் பண்ணிட்டேன். ஒரு 2 hours தான். ஏதோ சைன் மட்டும் பண்ணணும்னு சொன்னாங்க. பண்ணிவிட்டு இங்கே வந்துடுவேன். நீங்களும் சிரிச்சுட்டே சரி தலையாட்டிட்டு அவனை அனுப்பி விட்டீங்க. அவன் வீட்டிலேருந்து வெளில போகிறான். ஹாப்பியாக அவனுக்கு வாய் சொல்லிட்டுருக்க. இந்த டைம் மினி வரா. மினி எங்கே போன நீ? நைட்டு ஃபுல்லாக உன்னை நான் தேடிட்டே இருந்தேன். நடிக்காத ஒய்யன். நிஜமாதான் நீ மிஸ் ஆகிட்டல. மிஸ் ஆகிட்டேன்னா நான் தொலைஞ்சு போயிட்டேனா? அது அப்படியே இல்லை. எருமை ஒரு ஃபோன் பண்ணுற மாட்டியான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்டி. உன் புருஷன் இருக்கான்னு என்னால் இந்த பக்கமே வர முடியல. ஒரு மாதிரி ஹாக்வர்டாக இருந்தது. அப்படி சொல்லிட்டு உங்களை மறைக்கிறான். நீங்கள் திருட்டு மொழி முழிக்கிறீங்க. தலை ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னு உள்ள வரா. சாரி டி, நீ கிறிஷ் கூட இருப்பேன்னு நினைச்சேன். அவங்க கூட தான் இருந்தேன். கிறிஷ் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் நான் அப்படி சொல்லிட்டு போய் பெட்டில் படுத்துக்கிட்டா. எவ்வளோ ஒரு இடத்த போகணும். வாடி போகலாம். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. மினி எங்கே போனாலும் கூட வருவேன் தானே சொன்னேன். வா போகலாம். உன் புருஷன் இருந்துட்டான்ல, அவன்கிட்ட கேட்குறது. நீ நான் தான் போகணும் வா மினி அப்படின்னு வம்படி அவளை எழுத்து வரீங்க. நெக்ஸ்ட்டு எல்லா வீட்டுக்கு இங்கே எதுக்கடி வந்திருக்கோம்? இன்னும் நான் எதுவும் உனக்கு முழுசாக சொல்லலை அப்படின்னு நிறைய பேசுகிறீங்க. எல்லா வீட்டுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் 2 பேரும் எல்லா வீட்டில் இருக்கீங்க. ஏய் வயன் உள்ளவா 2 பேரும் உள்ள வரீங்க. அவளுக்கு அன்னைக்கு விருப்பத்த முடியல, பாதியிலே இருந்து போயிட்டாளுங்க. நல்லா வச்சு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வந்து உட்காருங்க. உங்ககிட்ட நிறைய பேசணும் அப்படி சொல்ல நீங்க நானும் உங்ககிட்ட நிறைய பேசணும் மினி அப்படியா அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்தேன். சொல்ல நம்ஜுனை விட்டு போயிடு. எல்லாம் அவங்கள பார்க்குறா. எனக்கு எல்லாம் தெரியும். நம்ஜன் விட்டு போ. என்ன பேசுகிற? நம்ஜன் எல்லாம் சொல்லிட்டாரு. அவள் உங்களே பார்க்குறா. நீங்கள் நம்ஜன் உங்ககிட்ட சொன்னது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அன்னைக்கு ஒன்று அதை எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அவள் லைட்டு ஒரு ஸ்மைலோட கண்டிப்பாக போயிடுறேன் வயன். உன் லைஃப்குள்ளே என்றைக்குமே நான் வரமாட்டேன். உனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினச்சி மறைச்சேன். ஐம் சாரி. என்றைக்குமே நான் நம்ஜன் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லவே மாட்டேன் அப்படின்னு நிறைய பிட்ட போடுறா. நம்ஜன் போ சொல்கிறாள்ல, அதனால இந்த ஹெல்லாக்கு ஒரு மாதிரி இருக்கு. கொட்டுப்பா இனி நீ போ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் வயன். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. உங்களை பார்த்து கண்டிப்பாக உன் லைஃப்பில் நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். என்ன போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்ஜனை அரெஸ்ட் பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். அப்படிலாம் அவள் பேசிட்டு இருக்க. நீங்கள் எதுக்கு அவரை அரெஸ்ட் பண்ணுவாங்க? அதான் என்கிட்ட தப்பா பலாருன்னு அரைஞ்சிட்டிங்க. எனக்கு எல்லாம் தெரியும் நம்ஜன். எல்லாம் சொல்லிட்டாங்க. எல்லாருக்கு கடுப்பாக இருக்கு. கண்ணத்தில் கை வச்சுட்டு அவங்கள பார்க்குறா. நம்ஜன் எல்லாம் சொல்லிட்டானா அவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே. அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டும் அவளுக்கு ஒரு பாப்பா இருக்கு. அவளை கேர் பண்ணி பார்த்துக்குறோம் அவ்வளோதான். அப்படி தானே? இதை மட்டும் தெரிஞ்சிட்டு இவன் இப்படி அடிக்கிறா. இவ்வளோ தைரியமாக இருக்கா.
பயம் இல்லையா போலீஸில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோன்னு? அப்படி அவளுக்கு நிறைய தோணிட்டு முறைச்சிட்டு அவங்கள பார்க்க. அப்புறம் இன்னொன்று தெரியும், நீ நம்ஜனை ஏமாத்துறது ஆ, என்னன்னு புரியலையா? உன் குழந்த நம்ஜுனதே இல்லை, கிறிஷ் தான். அன்னைக்கு உன் கூட நம்ஜன் இல்லை, ஸ்டே பண்ணல. உங்க 2 பேருக்கும் அந்த மூமெண்ட் நடக்கல. அதனால நீ ஃபிசிக்கலா அவரை நீ ஏமாத்திட்டு இருக்க. ஷாக்கிங்காக இருக்கு அவளுக்கு. ஒழுங்கு மரியாதை அவரை விட்டு போயிடும். இல்லைன்னு வச்சுக்க, நம்ஜன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் இவனை அடிச்சு தோத்துற மாதிரி பண்ணிடுவேன். என் ஃப்ரெண்டுன்னு நான் உன்கிட்ட வந்து நான் பேசிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன். பிகாஸ் எனக்கு உன்னை பிடிக்கும். இவ்வளவும் பார்த்துருக்கல்ல, ஏதோ ஒரு சான்ஸ். கிளம்பிட. அவர்கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிட்டேங்கிறத கிளம்பிட. அவள் ஒரு மாதிரி முறைச்சு உங்களே பார்த்துட்டு இருக்க. எனக்கு என்ன காலேஜில் நடந்தது எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? தெரிஞ்சாலும் எதுவும் நான் கண்டுக்கல. பிகாஸ் எனக்கு கிறிஷ் பிடிக்காது மீன்ஸ் அவன் என்கிட்ட லவ் சொல்லியிருந்தா நான் ஓகே சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் அவன் வந்து என் வீட்டில் பேசியிருந்தான்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக நான் ஓகே சொல்லியிருப்பேன். என் பார்வையில் கிறிஷ் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். கிறிஷ் என்ன சொன்னானோ அதே தான் நீங்கள் இப்போ எல்லாக்கிட்ட சொல்லிட்டுருக்கீங்க. நீ லவ் பண்ண தெரிஞ்ச நான் பெருசாக கண்டுக்கல. பிகாஸ் அது லவ், எனக்கு அவன் மேலே லவ் கூட இல்லை. ஸோ அதுவும் நான் கண்டுக்கல. நீ என்ன பண்ணாலுமே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். பட் நம்ஜுனி என் புருஷன், புரியுதா? அவர் என் புருஷன். ஒழுங்கு மரியாதை அவரை விட்டு போயிடும்.